இன்றைக்கி நம்ம செவ்வாய் சாமி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுதான் வீடியோவை கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். யாருமே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க, இந்த வீடியோ போடக்கூடாது அப்படின்லாம். நான் நம்மளை பார்த்து இன்னும் 4 பேர் செய்யட்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் போட்டிருக்கேன். இந்த விரதத்தை ஔவையார் சொன்ன பிள்ளையார் விரதம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வெத்தலை, விபூதி, குங்குமம், திரி, தீப்பெட்டி, பத்தி, மஞ்சள் தூள், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், புளிய இலையும் புங்க இலையும் வேணும். எனக்கு அது கிடச்சிச்சு, ஸோ நான் அதை வச்சுருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக அருகம்புல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் நல்லெண்ணெய் சின்ன பாக்கெட்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுக்கு நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த திங்ஸை அகெயின் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பூவு, சொலகு, மாவு பிசைகிறதுக்கு பெரிய ஒரு அகலமான பாத்திரம். அதுக்கப்புறம் நான் மாவு கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஒருத்தவங்க ஊற வச்சு இடித்து செய்வாங்க. அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு, நிறசம்பு, தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருள். உங்களுக்கு இதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்க வேண்டியதாக இருக்கும். மற்ற திங்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வீட்டிலே கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அன்னைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை செய்கிறோன்னா அன்னைக்கு போய் நம்ம வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு கொண்டு வைக்கணும். இது பிள்ளையார் விரதங்க. இது பேர் ஔவையார் பாட்டி சொன்ன விரதம். அதனால் அதை ஔவையார் சொன்ன பிள்ளையார் விரதம்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடெலாம் செவ்வாய் சாமி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் விரதன்றனால நம்ம பிள்ளையார் அப்பாவை தான் வச்சு முதல்ல சாமி கும்பிடணும். இவங்க சாணத்தில் எங்கள் ஊர் சைடு பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுவாங்கங்க. நான் மஞ்சள் தூளில் தான் பிள்ளையார் செஞ்சு சாமி கும்பிட போகிறேன் இன்றைக்கி. அதனால் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கிறணும். பிள்ளையார் நம்ம கீழே வைக்கக்கூடாது. அதனால் அவங்கள ஒரு வெத்தலையில் வச்சு அது மேலே பிள்ளையாரை தூக்கி நான் அது மேலே வச்சுக்கிட்டேன். இப்போ பிள்ளையார் அப்பாவுக்கு நம்ம குங்குமம் வச்சிடலாம். அவ்வளோதான், பிள்ளையாரப்பா அழகாக ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து பிள்ளையாரப்பா கொஞ்சம் ப்ளெயினாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பூ வச்சிடலாம். அருகம்புல் வச்சா நல்லது. எனக்கு அருகம்புல் கிடைக்கல, அதனால நான் என்கிட்ட இருந்த பூவையே சாமிக்கு படைச்சிட்டேன். அடுத்ததாக நம்ம குழப்பின மஞ்சள் இன்னும் மிச்சம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த மஞ்சளே நம்ம விளக்கு, தேங்காய், பழம் எல்லாத்துக்குமே வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்குக்கு தான் மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். எப்போவுமே விளக்குக்கு மஞ்சள் வைக்கும்போது கீழேருந்து மேலே கொண்டு போகணும். அதுவும் இல்லாமல் ஒத்தப்படியாக வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு 8 வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணிவிட்டு ஒன்று வச்சுட்டேன். அது வீடியோவில் காட்டலை. மஞ்சள் வச்சு அதுக்கு அழகாக குங்குமம் வச்சு காமாட்சி விளக்கை சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம வச்சுருக்க பூஜை பொருள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கிடுவோம். இந்த நிறசெம்பு தண்ணியில் அந்த செம்பு இருக்க பாத்திரத்துலேயே வச்சுக்குவோம். அந்த செம்பு ப்ளெயினாக இருக்குன்னு நான் பூ கட்டி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சொலகுலேயே வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம கொழுக்கட்டை செஞ்சு அதில் வைக்க போகிறோம். அதனால் இந்த பாத்திரத்தில் நம்ம மாவு போட்டு பிசைய போகிறோம். அதனால் இதுலேயும் வச்சுக்கோங்க. தேங்காயிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையை அவிக்க போகிற பாத்திரத்துலையும் மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். நான் அந்த கிளிப் உங்களுக்கு எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வீடு தொடச்சிருக்கேன். இருந்தாலும் சாமி வைக்க போகிற இடத்துல இன்னும் ஒரு தடவை துணியை வச்சு வீடு தொடச்சிட்டு இப்போ நம்ம கோலம் போட்டுக்கலாம். இது ஒரு வீடு மாதிரி நம்ம நினச்சி சாமி கும்பிட போகிறோம். அதனால் வீடு மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வீடு, இப்போ இது வாசல். இந்த மாதிரி ஒரு கோலம் நீங்களும் உங்கள் பூஜை அறையில் போட்டுக்கோங்க. இந்த விரதம் நம்ம சாமி ரூமில் தான் செய்யணும். வெளியிலலாம் ஆண்களுக்கெலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் அது மாதிரி ஆண்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்க ஆண்களுக்கு தெரியாமல் தான் செஞ்சேன். இது நைட்டு போல் தான் செய்யணும். நைட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமா தான் செய்யணும். இதை நம்ம 3 மாதம், ஒரு வருஷத்தில் 3 மாதம் மட்டும்தான் செய்ய முடியும். எந்தெந்த மாதம் அப்படின்னா அதுக்கு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. தகுந்தது தை மாதம், மறந்துட்டா மாசி மாதம், அசந்துட்டா ஆடி மாதம். இந்த 3 மாதமும் நம்ம இந்த விரதம் செய்யலாம். இது நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் ஊரில் செய்வாங்க. எனக்கு இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நானும் பெரிய ஆளுங்க தான் செய்வாங்க, அவங்களோட நான் போய்
ஒரு 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் போய் செஞ்சுருக்கேன். அவங்க கூட நைட்டு செய்வாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம காமாட்சி விளக்கை வந்து கீழே வைக்கக்கூடாதுல்ல, அதனால் மணை மேலே வச்சு அந்த காமாட்சி விளக்குக்கு பூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூஜை பண்ண தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம கட்டியிருக்க வீட்டுக்குள்ளார எடுத்து வச்சுக்குவோம். நான் வந்து தனியாக தான் இந்த விரதம் வந்து இன்றைக்கி இருந்தேன். என் கூட வந்து கம்பெனிக்கு யாருமே இல்லை. எங்கள் ஊரில் செய்யும்போது அங்கே வந்து நிறைய பேர் 7 பேர் 9 பேர் அந்த மாதிரி சேர்ந்து செய்வோம். அப்போ வந்து ஜாலியாக இருக்கும். இந்த வாட்டி நான் வந்து தனியாக செஞ்சுருக்கேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளுக்கு யாராச்சும் கம்பெனிக்கு கிடைக்கிறாங்களான்னு. இப்போ நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமாட்சி விளக்கை ஏற்றி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சாமிக்கு வந்து இப்போ நம்ம மனசார சாமி கும்பிட்டுக்கலாம். நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுக்காங்க, உங்களோட பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு. நானும் என்னோடய வேண்டுதலெல்லாம் சாமிகிட்ட வச்சுட்டு சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டேன். இதுக்கு வந்து மணியெல்லாம் அடித்து கும்பிடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம வந்து நைட் கும்பிட்றோம், அதனால நம்ம கும்பிட்றது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. அதனால் மணியெல்லாம் அடித்து கும்பிடக்கூடாது. சூடம் பற்றி மட்டும் காட்டணும். சூடம் காட்டுற கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அந்த கிளிப் கிடைக்கல. பற்றியும் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம விபூதி குங்குமம்லாம் எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பூஜைக்கு வச்சுருந்த தேங்காவை தான் நம்ம வந்து உடச்சி மாவில் போட்டு பிசையணும். நான் போய் உடச்சிட்டு அந்த தண்ணி அதில் இருக்கல அந்த தேங்காய் தண்ணி வச்சு தான் மாவில் பிசையணும். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபில்ட்ரு பண்ணி. இப்போ நம்ம வந்து இந்த மாவு பாக்கெட் மாவு தான் வாங்கியிருக்கோம். ஒருத்தவங்க வந்து காலையிலே ஊற வச்சு அதை இடித்து அப்படி தான் வந்து பாரம்பரிய முறையாக வந்து செய்வாங்களாம். நான் வந்து பேக்கெட் மாவு தான், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் வந்து பேக்கெட் மாவு வாங்கி கொடுத்து தான் செய்வாங்க. அதனால் நானும் இந்த வாட்டி வந்து பேக்கெட் மாவே எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம வந்து உப்பு போட்டுறக்கூடாது. உப்பு போடாமல் செய்கிறது தான் இந்த கொழுக்கட்டையோட ஸ்பெஷலே. இப்போ நம்ம வந்து தேங்காய் உடச்சி ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்திருக்கோம்ல, அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. ஒரே தான் நிறையா ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப கொலன்னு போயிடும். இது வந்து நம்ம வந்து இடியாப்பம் செய்வோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருந்தால் நம்மளுக்கு போதும். கொழுக்கட்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படின்னு தெரியும்ல, அந்த மாதிரி பார்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நானும் கொழுக்கட்டையோட கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இனி வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே நான் உங்களுக்கு இதுக்கான கதையை சொல்லிடுறேன். ஆனால் நம்ம இந்த கதை வந்து கொழுக்கட்டை அவிச்சதுக்கு அப்புறமா தான் சாமிகிட்ட கொண்டு வந்து வச்சு விறகு ஏற்றி வச்சுட்டு தான் நம்ம கதை சொல்லி சாமி கும்பிட்டு இந்த விரதத்தை முடிக்கணும். உங்களுக்கு நான் வந்து இப்போவே சொல்லிடுறேன். ஒரு நாள் வந்து ஔவையார் பாட்டி வந்து ஒரு வீட்டுக்கு வெளியில் நின்று யாசகம் கேட்டு வந்தாங்களாம். அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்கள கூப்பிடும்போது உள்ளேருந்து ஒரு அழுகுரல் மட்டும் கேட்டுச்சான். அப்போ ஏன் அழுகுறீங்க அப்படின்னு ஔவையார் பாட்டி வந்து கேட்டதுக்கு அந்த உள்ளுக்கேருந்து ஒரு பொண்ணு வந்து பேசிச்சா. அவங்க வந்து சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையில் இருக்கோம், நான் போட்டிருக்க உடை கூட கிழிஞ்சு தான் இருக்குது, எங்கள் அண்ணனுங்க வந்து 7 பேர், அவங்க வந்து நெல் அறுவடை பண்ண போயிட்டு நெல் வந்து ஆளுக்கு ஒரு படி நெல் கொண்டு வருவாங்க. அதை நாங்கள் வந்து உடச்சி அரிசி எடுத்தோன்னா 3/4வாசி பதறாகவும் 1/4வாசி தான் அரிசியாகவும் கிடைக்கும். அதை நாங்கள் எல்லாருமே பத்தியும் பத்தாமலும் சாப்பிட்டு எங்கள் வாழ்க்கையை வந்து நாங்கள் ஓட்டிக்கிட்டு வர்றோம். அதனால் எனக்கு வந்து நல்ல உடை கூட வாங்கி போட முடியல அப்படின்னு சொன்னிச்சான் அந்த பொண்ணு. அதுக்கு வந்து ஔவையார் பாட்டி சொன்னாங்களாம், இதுக்கு நான் வந்து ஒரு பிள்ளையார் விரதம் வந்து சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏழ்மை வந்து மாதிரி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு ஔவையார் பாட்டி சொன்னாங்களாம். நாங்களே ரொம்ப ஏழ்மையில் இருக்கோம், என்னையால் விரதம்லாம் இருந்து பூஜையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஔவையார் பாட்டிக்கிட்ட அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சான். அதுக்கு வந்து ஔவையார் பாட்டி சொன்னாங்களாம், இதுக்கு வந்து அவ்வளவா நிறைய பொருள்லாம் தேவைப்படாது, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, அரிசி மாவு மட்டும் போதும். உனக்கு தேங்காய் கிடைக்கலனா தேங்காய் கடையில் போய் அந்த தேங்காயோட நாரை எடுத்துக்க, வெத்தலையும் வாங்க முடியலை அப்படின்னா வெத்தலையோட காம்பு எடுத்துக்க, இதெல்லாம் கொண்டு வந்து நீ வச்சு சாமி கும்பிடு, உனக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து ஔவையார் பாட்டி சொன்னாங்களாம். இதை வந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும், தை மாதம் செய்யணும். தை மாதம் நீங்கள் மறந்துட்ட அப்படின்னா மாசியில் செய், மாசிலையும் செய்யலை அப்படின்னா அசந்துட்டா ஆடி மாதத்தில் செய். இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த பிள்ளையார் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஔவையார் பாட்டி வந்து விரத முறைகளெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இந்த பொண்ணும்
ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு அண்ணன்கள் எல்லாருக்குமே சமைச்சு சாப்பிட வச்சு தூங்க விட்டதுக்கப்புறமா இந்த பொண்ணு சமையல் அறையில் போய் தனியாக செய்ய போயிருக்காங்க. இந்த வேலை வந்து ஆண்களுக்கு தெரியாமல் செய்யணும் அப்படின்னு வந்து அவையார்பாடி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பொண்ணு செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம். அப்போன்னு பார்த்தா நெருப்பு அவங்கக்கிட்ட இல்லையா. ஐயோ நெருப்பு இல்லையே அப்படின்னு வெளியில் வந்து எல்லார் வீட்டையும் பார்க்கல. இவங்க வந்து இதை வந்து நைட்டில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். நைட்டுன்றனால எல்லாருமே தூங்கிட்டாங்க. நெருப்பு கிடைக்கல. இப்போ இந்த பொண்ணு ரொம்ப தூரம் தேடி போயிருக்கு, நெருப்பே கிடைக்கல. அப்போ ஒரு புளிய மரமும் பொங்க மரத்துலேயும் ஒரு காலை வச்சு ரொம்ப தூரத்தில் ஏறி நின்று பார்க்கல அங்கே ஒரு வெட்டியான் வந்து பொணத்தை வந்து எரிச்சிக்கிட்டு இருந்தானா. சரி அவங்கிட்ட போய் நம்ம வந்து நெருப்பு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இதை பொண்ணு போயிடுச்சான். அப்போ அவர் வந்து யாரும்மா நீ இந்நேரத்தில் வந்திருக்கியே, பேயா பிசாசா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்க போகிறேன், எனக்கு வந்து நெருப்பு இல்லை, நீங்கள் வந்து நெருப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து வரட்டியில் இருக்க நெருப்பை வந்து எடுத்து கொடுத்து விட்டாராம். அப்போ வந்து நீ என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறல, நீ என்னைய நினச்சும் சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி விட்டாராம். சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த நெருப்பை வச்சு பற்ற வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கொலக்கட்டையெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து அவங்க அண்ணன் என்னடா இந்நேரத்தில் நம்ம தங்கச்சி போய் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு போய் ஓட்டு மேலே ஏறி ஓட்டை பிடிச்சி உள்ளே பார்த்துருக்காரு. அப்போ தான் அவங்க கண்ணு ரெண்டுமே கீழே வந்து விழுந்துருச்சான். அப்போ தான் இந்த பொண்ணு வந்து ரொம்ப சாமிக்கிட்ட வந்து மறுபடியும் வேண்டி எங்கள் அண்ணன் வந்து தெரியாமல் பார்த்துட்டாரு, எங்கள் அண்ணனுக்கு திருப்பி கண்ணை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கண்ணை கொடுத்து கண் வந்ததுக்கப்புறமா இந்த விரதத்தை வந்து இந்த பொண்ணு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. தொடர்ந்து செய்ய செய்ய இவனோட ஏழ்மை நிலை வந்து மாறி இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான். அப்போ ஒரு ராஜா வந்து இவங்க வீட்டு வழியாக வந்திருக்காரு படைகளோட. அப்போ வந்து இவங்க வீட்டில் வந்து தண்ணி கேட்கும்போது இந்த பொண்ணு ஒரு செம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அப்போ ராஜா கேட்டாரா, நானே யானைப்படை பூனைப்படையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீ நம்ம ஒரு செம்பு தண்ணி கொடுக்குற அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பொண்ணு அதை வாங்கிட்டு பிள்ளையாரை வேண்டிட்டு கொடுத்துச்சான். அதை வந்து அவங்க கொண்டு வந்த எல்லா படையில் இருக்கவங்களும் குடித்ததுக்கப்புறமும் தண்ணி வந்து மிச்சம் இருந்துச்சான். அதை பார்த்த ராஜாவுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாயிருச்சான். இந்த பொண்ணு நல்ல புத்திசாலியான பொண்ணாக இருக்குது, இதை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்கள்கிட்ட வந்து கேட்டு அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டாராம் ராஜா வந்து. இந்த பொண்ணா அவங்க அண்ணிங்கக்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்காங்க. இவங்க அண்ணிங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை கொண்டு போய் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அப்போ வந்து உப்பு இல்லை அப்படின்னோடனே இது என்னடா உப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு துணி எடுக்க அழுக்கு துணி எடுக்க அந்த வண்ணா வீடு அவங்கக்கிட்ட வந்து இந்த கொலக்கட்டையை வந்து கொடுத்து விட்டுட்டாங்களாம். அவங்க போய் அங்கே துணி துவைக்கிற கல்லுக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. இது என்னடா சப்பன் இருக்குன்னு அவங்க வந்து துணி துவைக்கிற கல்லை தூக்கிட்டு அது கீழே கொட்டி வச்சுட்டாங்களாம். இந்த பொண்ணு வந்து திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கையில இவங்க வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்திருக்காங்க. ஏன் நீங்கள் வந்து நான் சொன்ன விரதத்தை இருக்கிறீங்களா இருக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அது வந்து உப்பு இல்லாமல் இருக்குது சப்புன்னு இருக்கு, அதனால நாங்கள் வந்து செய்யலை அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுச்சு. நாங்கள் வந்து நீ கொடுத்த கொலக்கட்டையே நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு வேகமாக பிள்ளையாரையும் அவையாரையும் வேண்டிக்கிட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்களேன்னு அழுதுகிட்டே ஓடி இருக்குது. அங்கே போய் அவங்கக்கிட்ட கேட்டப்பா அவங்க வந்து நாங்கள் கல்லுக்கு கீழே கொட்டி வச்சுட்டோம் சப்புன்னு இருக்குது அப்படின்னு. அதை தூக்கி பார்க்கல கொலக்கட்டை எல்லாமே முளைச்சி வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு நின்றுச்சான். அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப கவலையாகி, அவையாரம்மா பிள்ளையாரப்பா எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க, இவங்க வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுது அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் வந்து அவங்க அண்ணிங்க எல்லாரையுமே அதே மாதிரி தொடர்ந்து செஞ்சு அந்த விரதத்தை கடைப்பிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க அண்ணிங்களும் இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து கடைப்பிடிச்சனால மறுபடியும் ஏழ்மை நிலை போய் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்களாம். இதுக்கு என்னென்ன கொலக்கட்டை வந்து என்னென்ன ஷேப்பில் செய்யணும் அப்படின்னா, விளக்கு 2 செஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இப்போ கட்டுறது வந்து வண்ணாக்கல், இது வந்து அவையார் பிள்ளையார், இது வந்து பூக்கூடை, இது வந்து அடுப்பு, இது வந்து சாணி அந்த வரட்டி, அதுக்கப்புறம் பிள்ளையார், அப்புறம் வந்து பிணம், அருவா, இதெல்லாமே செய்யணும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு பெருசாக செஞ்சுருக்க எல்லா கொலக்கட்டையுமே ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஏன்னா சின்னது வந்துட்டு சீக்கிரம் கரைஞ்சிரும், அதோடு போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா. அது வந்து கரண்டி விடாமல் வந்து 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நல்லா கொதித்து நுர கூட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரண்டியை விட்டு கிண்டிக்கிட்டிங்கன்னா அது வந்து உடையாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதுக்கடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சின்ன சின்ன யானை தடம் பூனை தடம்
புருமனை, அந்த 7 அண்ணன்கள், அவங்களோட சாப்பாடு தட்டு, அந்த மாதிரி சின்னதாக செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அகைன் நம்ம வந்து அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டோம்னா அது மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போயும் இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கரண்டி விடாமல் இருந்தோம்னா தான் நல்லா வந்து உடையாமல் கொதித்து வந்திருக்கும். அது வந்து வெந்துருச்சா அப்படின்னு எடுத்து கையில் அமுக்கி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வெந்துருச்சு அப்படின்னா இனி அதை வந்துட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துட வேண்டியது தான். நான் வந்து சின்ன பிள்ளைல கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லை. அப்போ வந்து அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம செஞ்சு போட்டிருக்க விளக்குக்குள்ளே வந்துட்டு என்ன வந்து விழுகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்து நாங்கள்லாம் ரொம்ப ஆவலாக இருப்போம். அந்த விளக்குக்குள்ளே வந்துட்டு காசோ சாப்பாடு தட்டோ விழுகணும். எனக்கு வந்துட்டு இந்த சாப்பாடு தட்டு விழுந்திருக்கு ஒரு விளக்குக்குள்ளே. அப்படி விளக்குக்குள்ளே சாப்பாடு தட்டு விழுந்தால் நம்மளுக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காசு விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பணம் காசு நல்லபடியாக சேரும் அப்படின்வாங்க. எனக்கு இந்த விளக்குக்குள்ளே நான் இந்த காசுன்னு நினச்சி நான் செஞ்சு போட்டேன். அது வந்து அதுக்குள்ளே அது 2 காசு வந்து விழுந்திருக்கு. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அம்மாக்கிட்டலாம் காமிச்சிக்கிட்டேன். நம்மளுக்கு வந்து பணம் கஷ்டம் வராது, நம்மளுக்கு வந்து சாப்பாடு கஷ்டம் வராது, நம்மளுக்கு வந்து விளக்குக்குள்ளே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் வந்து வடித்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் அந்த வடித்த தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றிடக்கூடாது. இதையும் கொண்டு வந்து நம்ம சாமிக்கிட்ட வச்சு தான் சாமி கும்பிடணும். இப்போ வந்துட்டு இந்த விளக்குக்கு நம்ம 2 விளக்கு செஞ்சிருந்தோம்ல, நான் மட்டும்தான் தனியாக செய்கிறனால வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிருந்தேன். நான் ஒரு பாத்திரம் வச்சா 2 விளக்காக வரும், ஒத்தப்படையாக வராது அப்படின்றக்காக தான் நான் 2 விளக்கு செஞ்சுருந்தேன். தனித்தனியாக 2 பாத்திரத்தில் போட்டு வந்து நான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக. இப்போ இந்த விளக்கை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்குள்ள அந்த காசு சாப்பாடு எல்லாத்தையுமே நான் தனியாக வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த விளக்குக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு வந்து ஏற்றணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு எண்ணெய் பேக்கெட் வாங்கியிருந்தோம்ல, அந்த எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த எண்ணெய் வந்து மிச்சம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன விளக்கு பாக்கெட்டாக சின்ன எண்ணெய் பாக்கெட்டாக வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்து இப்போ விளக்குக்கு வந்து குங்குமம் வச்சுட்டு திரியும் தனியாக தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்காக மட்டும் போடுற மாதிரி கொஞ்சம் திரி கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த திரியை தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் 2 திரி வந்து போட்டு ஏற்றணும், ஒத்த திரியாக போட்டு ஏற்றக்கூடாது. அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து திரியை போட்டு விளக்கு ஏற்றுறது தான் பாக்கி. இப்போ தான் நம்ம வந்துட்டு சாமிக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா கொழுக்கட்டை செய்யும்போது ஒரு கதை, அந்த கதையை நம்ம இப்போ தான் சாமிக்கிட்ட வந்து விளக்கேற்றினதுக்கு அப்புறமா தான் சாமிக்கிட்ட சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம நைட்டு செய்கிறோம்ல இந்த விரதம், இது வந்து காலையில் வந்து நம்ம இங்கே விரதம் அந்த பூஜை செஞ்சதுக்கான தடமே இருக்கக்கூடாது, மற்றவங்க அதாவது ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்த அந்த தண்ணியை வந்து காலையில் தான் கொண்டு போய் நம்ம வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் கிணறோ கம்மாயோ ஆற்றோ ஏதாச்சும் இருந்தால் அதில் வந்து கீழே கால்படாமல் மற்றவங்க ஆண்கள் யாருமே பார்க்காம கீழே ஊற்றிடணுமா. எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஆற்று வந்து இருந்துச்சு. நான் கொண்டு போய் அந்த ஆற்றுல தான் இன்றைக்கி காலையில் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பூவு, இந்த சாமிக்கு வச்ச இலை, இது எல்லாத்தையுமே நான் ஒரு கவரில் கட்டி ரெண்டுமே இந்த கொழுக்கட்டை வெந்த தண்ணியையும் அந்த கவர் எல்லாத்தையுமே நான் வந்து சாமி ரூம்லேயே ஒரு சைடு வச்சுருந்தேன். அதை காலையில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு போய் அதை வந்து ஆற்றுல வந்து விட்டுட்டேன். இனி அவ்வளோதாங்க, நம்ம வந்து பூஜை இந்த மாதிரி தான் செய்யணும். இனி வந்துட்டு நான் வந்து சாமிக்கு வந்து கதை சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சி எல்லா பேருக்குமே கொடுத்துட்டேன். இது வந்துட்டு ஆண்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய பையங்கள் சின்ன பையங்க வந்து சாப்பிடுவாங்க எங்கள் ஊரில். பெரிய பசங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது, கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த விரதத்தை வந்து உங்கள் வீட்டில் வந்து இருந்து பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கும் கண்டிப்பாக. நான் செஞ்சது ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் செஞ்சது, எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன ஞாபகம் இருந்துச்சோ அதை மட்டும் வச்சு நான் வந்து செஞ்சேன். கடவுள் வந்து இதை வந்து ஏற்றுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு யாருமே கொஞ்சம் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து இந்த வீடியோ வந்து போடக்கூடாது, நீங்கள் வந்து யாருமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வியூஸ்க்காக போட்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. இது நான் வந்து முழுக்க என்னோடய ஞாபகத்துக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து இதுவும் மறந்து போயிடுங்க, நான் செய்யணும் அப்படின்னு யோசிக்கலை. இது வந்து நல்ல விரதம் தானேங்க. நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் செஞ்சாங்கன்னாலும் அவங்களுக்கு நல்லது நடந்தால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது ரொம்ப அதோட ஜாலியாகவும் இருக்கும். இன்னும் நம்ம ஆளுங்க கூடலாம் சேர்ந்து செய்யும்போது நல்லா ஜாலியாக இருக்கும்.
நீங்களும் நம்மளுக்கு இன்னும் மாசியில் செவ்வாய்க்கிழமை மிச்சம் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.